ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் இன் யூகே. இன்றைக்கி வந்து கெஸ்விக் வரைக்கும் போயிருந்தோம். ஒரு 2 டேஸ் ட்ரிப் போட்டிருந்தோம். அதை பற்றி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் கிச்சன் எதுவும் இல்லை. அதனால் சரி நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து செஞ்சுட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மார்னிங்கே எழுந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்தது, அதையும் க்ரில் பண்ணிவிட்டு அதையும் பேக் பண்ணிக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. குட்டீஸ்க்கெலாம் ஒரே ஹாப்பி, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. விதின் காரில் ஏறினோன்னே கேட்பான், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குமா, எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது, என்னென்னமோ கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ரீச் ஆகிற வரைக்கும் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் வருவான். நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது வந்து லேக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கேசல்ட்ரிக் ஸ்டோன் சர்க்கிள். இது வந்து 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டனில் இருக்க கல் வட்டமில் இதுவும் ஒரு பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த வந்து பரிமாற்றத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து சுற்றி பார்த்தா ஃபுல்லாக மலையும் நல்ல இயற்கை அழகோடு இந்த இடம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். ஸ்டோன் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜூக்கு தான் போகணும். ஜூக்குள்ளே போகிறப்ப எல்லாம் வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உள்ளே போனோடனே ஸ்கூட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் ஜூக்குள்ளே போகிறப்ப வந்து அனிமலுக்கு ஃபீடு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வாங்கி கையில் வச்சுக்கிட்டாங்க. குட்டீஸ்க்கெலாம் பயம், அதனால் வந்து எல்லாம் பெரியவங்க தான் லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் அனிமலுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஒரே மாதிரி நின்றுட்டு இருந்தது. என்ன தான் பண்ணதுன்னு ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம், ஒன்றும் தெரிஞ்ச பாடில்லை. சரி தூங்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டோம். அந்த டைமுக்கு மட்டும் எல்லாமே வந்து அதே பொசிஷனில் நினச்சி கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே மூவ் ஆகி போயிடுச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் இப்படி நிற்குது அப்படின்னு. ஜூவில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது ஒரு சின்ன ஜூ தான். நாங்கள் லண்டன் ஜூலாம் போயிருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசு. இதில் வந்து நிறைய அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. சரி அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாட போயிட்டாங்க. நாங்கள்லாம் டயர்டாயிட்டோம், ஆனால் குழந்தைங்க மட்டும் டயர்டே ஆகலை, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து நம்ம ரூம் போட்டிருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள வியூ பாயிண்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. ரூமுக்கு ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அந்த லேக் ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்து இப்படி தான் வியூ இருந்தது. ஈவினிங் டைமில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ரூம்லேருந்து கிளம்பி அப்படியே வாக்கிங் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரியே தான் இருந்தது எல்லாமே. ரொம்ப அப்படியே காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருந்தது. ஃபைனலாக வந்துட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். வாக்கிங் வந்து இது சன்செட் டைம் அப்படின்றதுனால சரி போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். குட்டீஸ்லாம் கொஞ்சம் தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க.
ரூமுக்கு ஆப்போசிட் தண்ணியில் வந்து இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. நடந்து போனோன்னே கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த லேக்கில் வந்து ஆட் ஆகும். அந்த இடத்துல குழந்தைங்கள நீங்கள் வச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே கொஞ்சமாக தண்ணி போயிட்டு இருந்தது. அதில் தான் குட்டீஸ்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சன்செட் டைமில் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து வாக் பண்ணிவிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாலில் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 8:00 மேலே இந்த வீடியோ எடுத்தேன். இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு சைடு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெளிச்சமாக இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே இன்க்ளூடடாக இருந்தது. சரி அப்படின்ட்டு அங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம மார்னிங் வந்து ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நேராக வந்துட்டு இந்த டெர்வெண்ட் வாட்டருக்கு தான் வந்தோம். இது கெஸ்விக்கில் இருக்குது. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா அங்கேயே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போட்டிங் போயிட்டு கூட நம்ம இந்த மாதிரி வாக்கில் வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதர் வேலெலாம் என்னென்ன இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் நடந்து போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. தண்ணியை பார்த்தாலே குட்டீஸ்லாம் வந்து இறங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போதுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. இதோட ரியல் பர்பஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. காயினை வந்துட்டு போட்டுட்டு நமக்கு ஏதாச்சும் விஷயம் இருந்ததுன்னா நம்ம நினச்சிட்டு போடணும் அப்படின்னு போட்டிருந்தது. இவங்க அதை பார்த்துட்டு காயின் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுத்தோன்னா அவனும் போட்டு பார்த்தான். எதுவுமே வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஒன்றும் வராது தங்கம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அது போனது வந்துன்னா பென்சில் மியூசியம். டிக்கெட் வாங்கினோன்னே கிட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்களாம் வந்து அதுக்கு ஆன்சர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பென்சில் மியூசியம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.